ராமகிருஷ்ணன், நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாக்குறீங்க? உங்க பார்வை என்னதுல? அதாவது எனக்கு ரெண்டு குரூப்ஸா இருக்காங்கிறது காங்கிரஸ் தரப்புலங்கிறது ஒரு வெளி தோற்றம் தான் நான் கருதுக்கிட்டேன். அவங்க அதை ஒரு கன்சர்டடா தான் செய்யறாங்கிறதா என்னுடைய கருத்தை தவிர, இதுல சோனியா கார்கே ஒரு கருத்து, ராகுல் காந்தி ஒரு கருத்து அப்படின்னா, அப்போ ராகுல் காந்தி சில நிறைய கேப்ஸ் இருக்கு. ஓகே, அதனால எனக்கு அப்படி தோணல. அவங்க என்ன பொறுத்தவரையில் திமுகவோடு எவ்வளவு இடங்கள் அதிகமாக பெற முடியுமோ அவ்வளவுக்கு அளவு இடங்களை அதிகமாக பெற வேண்டும். ஓகே, இரண்டாவது அவங்களை பொறுத்தவரையில் இப்போ நீங்க இந்த பீகார்ல அவங்க பண்ண அதே பேட்டர்ன்ல தான் இப்பயும் போறது. பீகார்ல இன்னும் சொல்ல போனா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் கூட ஒழுங்காவே சொல்லலை. எவ்வளவு தொகுதி இவன் நிக்க போறான் அவங்க நிக்க போறான், அந்த மாதிரி ஒரு குழப்பமா இருந்தது. மூன்றாவது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இப்போ ஒரு ராகுல் காந்தி கடந்த ஒரு 2-3 வருடங்களாக இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் அந்த அவங்களுக்கு ரொம்ப ஏதுவான சில இஷ்யூஸை பத்தி பேசிட்டே இருக்காங்க. காஸ்ட் சென்சஸா இருக்கட்டும், அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால செக்ரட்டரிஸ் இவ்வளவு பேர் தான். சோ அவரை பொறுத்தவரை என்னவென்றால், அவங்களுடைய கட்சியை பலப்படுத்தணும் என்றால் எங்களுக்கு இந்த ஓபிசி அந்த குரூப்ல இருந்து எனக்கு வரணும் அப்படின்னு பாக்குறாரு. சோ இனிமே அவர் ஒரு வேளை வெளியே போனாலும் கூட நான் சொல்லுகின்றேன், அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய லாஜிக் என்னவா தோன்றதுன்னா, அது நான் யாரு காங்கிரஸ்காரண்டி அப்படின்னு பேசல, பட் டிஎம்கே உடைய வீக்கெண்ட் பண்ணாதான் நீங்க கௌரவம் ஆக முடியும் காங்கிரஸ் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏனென்றால் இப்போ அஇஅதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு இவங்க வராங்க, பிரிவினருடைய ஆதரவு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சமூக பிரிவினருடைய ஆதரவு வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இவங்க இவங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க இருக்கலாம். சோ இது ஒரு நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு அவங்களுடைய என்ன பொறுத்தவரையில், ஏன்னா தன்னுடைய கட்சி சுருங்கி கொண்டு வருகிறது, பலவீனமாக இருந்து வருகிறது. இதை எப்படி நீங்க நிலநிறுத்தணும்? அவர் 2 யாத்திரை எல்லாம் பண்ணி பார்த்தாரு, அவ்வளவுதான், அது ஒரு அளவுக்கு தான் வளர முடிஞ்சது. சோ அதனால இது அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட எந்த அளவுக்கு என்லார்ஜ் பண்ண முடியும்னு பாக்குறாங்க. இதுல திமுக ஏனென்றால் இந்த தேஜஸ்விக்கு இதே பண்ணி அவரையும் தோக்கடிச்சாங்க. ஓகே, இப்ப என்னுடைய இது என்னன்னா, நான் கூட ஒரு கிண்டலாக எழுதியிருந்தேன், அவங்களுக்கு தோழமை கட்சியை தோற்கடிக்க வேண்டும், என்னவென்றால் தோழமை கட்சி ஆட்சி கட்டில ஏறிடக்கூடாது, இந்த எண்ணத்துல தான் இருக்காங்களோங்கிறது தான் என்னுடைய இது. சோ ஐ திங்க் அவங்க அந்த தோழமை கட்சி அவங்களுடைய இப்ப மாநில அளவுல பெரிய கட்சி இப்ப இந்த தமிழ்நாட்டை திமுக, அது ஒருவேளை பலவீனம் அடையுமானால் அது தங்களுக்கு பலம் சேர்க்கும் என்று அவர்கள் கருதலாம். அதனால இவ்வளவு முட்டுக்கட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திங்கிங்ல தான் பண்றாங்களோன்னு என்னுடைய. உங்க பார்வையில இருந்து 2 கேள்வி இருக்கு. ஒண்ணு பீகார் மாதிரி இங்கேயும் நடக்குது அப்படின்னீங்க. பீகார்ல கடைசி வரைக்கும் அவங்க பேர் சொல்லல, எண்ணிக்கை சொல்லல, குழப்பங்கள் இருந்துச்சு. ஆனா இங்க காங்கிரஸ் தான் 80 நாளைக்கு முன்னாடியே குழுவை போட்டு காத்திருக்கோம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி காலதாமதம் வேண்டான்னு நாங்க இருக்கோம்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அப்ப பீகார் மாதிரி இங்க இல்லாம இருக்க முயற்சி பண்றாங்கன்னு பார்க்க முடியாதா? அதை இல்ல, பீகார்ல இருந்து அவங்க படிப்பனை எடுத்துக்கொண்டார்கள் என்றோம்னா கருதலாம். ஆனால் இப்ப உங்களுக்கு இப்ப திமுக நான் என்ன சொல்றேன்னா, நீங்க திமுக மீது பல விமர்சனங்களை வைக்கலாம். ஆனால் என்ன பொறுத்தவரை திமுக காங்கிரஸை ஒரு மரியாதையாக நடத்தி வருகிறது. ஓகே, இப்ப நீங்க ராஜ்யசபா சீட் அவங்க கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்கு 2 வருஷத்துக்கு மேல சிதம்பரம் ஆனார். இப்போ ஜம்மு காஷ்மீர் ஏரியா வைஸ் தமிழ்நாடை விட சின்ன வச்சுக்கலாம். அங்க தேசிய கான்பரன்ஸ் 4 இடங்கள்ல வெற்றி பெற முடியாத 4வது இடத்தை தான் அவங்க காங்கிரஸ்க்கு கொடுத்தாங்க. அதனால அவங்க நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அது போச்சு. அது மாதிரி திமுக நடத்தலையே. ஆனாலும் நீங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க நாங்க எங்களோட இதை காட்டுறோம், பலத்தை காட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அப்ப இதே காலகட்டத்தை அது ஜம்மு காஷ்மீர் நடந்த ராஜ்யசபா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் தான். இதெல்லாம் என்ன ராகுல் காந்திக்கு தெரியாதா? தெரியும். பட் இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் நம்ம இவங்களை முறுக்கி தான் பார்ப்போமே அப்படின்னு. சோ நீங்க அந்த ஐடென்டிக்கலா இல்ல, பீகார் மாதிரி ஐடென்டிக்கலா முறுக்கி பாக்குறாங்களா இல்லனா வேற ஆப்ஷன் பாக்குறாங்களா? முறுக்கி பாக்குறாங்களா வேற ஆப்ஷன் பாக்குறாங்களா? வேற ஆப்ஷன்ஸ் பார்த்தாலும் அவங்க அது வெற்றி பெற முடியாதுன்னு தெரியாதான்னு அவங்களுக்கு. அதனால என்ன பொறுத்தவரை அவங்களுக்கு தெரியும் வெற்றி பெற முடியாது. நம்ம மிஞ்சி போனா ஒரு 10 ஒரு 7-8 சீட் மேக்சிமமா
சொல்றேன், அவங்க 70 சீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே, ஒரு வேளை டிவி கேக்கே போறாங்க. இலக்கு சீட்டா இல்லைன்னா பர்சன்டேஜா நமக்கு தெரியாதுல்ல சார். இங்க வாக்கு வங்கியை நாங்க அதிகரிக்கிறோம் அப்படி இருக்கலாம் இல்லையா, தெரியலையா அதுல? இல்ல, அதாவது உங்களுக்கு நீங்க வாக்கு வங்கி அதிகரிப்பாங்களா இல்லாட்டா எண்ணிக்கை அதிகரிப்பாங்களாங்கிறது ஒரு விஷயம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு வேளை நீங்க இப்ப கேக்குறீங்க 35 சீட் கேக்குறீங்க, 35 சீட்டு முன்ன 2014 41 சீட் நின்னீங்க, அப்புறம் இப்ப 25, இப்போ ஏதோ 27 28 ஏதோ கொடுக்குறாரு ஐ திங்க். பட் நீங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த நீங்க 30 50 கொடுக்குறான்னு விஜய், நான் என்ன சொல்றேன், ஒரு பேச்சுக்கு அவருக்கு கொடுக்க முடியும். 234 இடம் இருக்கு அவர்கிட்ட, அதனால அவர் கொடுக்கலாம். பட் எவ்வளவு வெற்றி பெறுவீங்கிறது பாயிண்ட் இருக்குல்ல. அதனால ஐ திங்க் அதுவும் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் எவ்வளவுக்கு அளவு முடியுமோ அவ்வளவுக்கு அளவு அதிகமாக எடுக்க முடியும் என்று பார்க்கிறாங்க. இல்லாட்டா இவங்க முடிச்சுட்டே போயிருக்கலாங்க காங்கிரஸ். இதனால இப்ப சிதம்பரத்தை விட்டு பேச வைக்கிறதுக்கு காரணமே எப்படியாவது இந்த அலையன்ஸை நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தானே. இப்ப ராஜ்யசபா சீட் ஒண்ணு வரப்போகுது, இப்போ அவர் கொடுக்குறேன்றாங்க. அதை நீங்க எப்படி இழப்பீங்க? அதை உங்களுக்கு விஜயால கொடுக்க முடியாது அந்த சீட்டை. ரைட், பேசலாம் சார். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். அரவிந்த் பேசிட்டு உங்கள்ட்ட வந்துடுறேன். அரவிந்த், என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாக்குறீங்க? நீங்க போனஃபைடா இரண்டு கட்சிகளுமே இந்த கூட்டணி இன்னைக்கு அதிகாரப்பூர்வ பேச்சா இல்ல ப. சிதம்பரம் எப்படி உள்ள வராரு, ஏன் திடீர்னு உள்ள வராரு, அவர் கட்சியிலேயே கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு முக்கியமான எந்த போராட்டங்கள் உள்ளிட்ட அம்சங்கள்ல, அதாவது ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் வந்த பிறகு சொல்றேன், அவருடைய பொது வெளியில் இருக்கக்கூடிய அம்சங்கள் அப்படிங்கிறது கார்த்தி சிதம்பரம் ஆக்டிவ் ஆயிட்டாரு, இவர் கொஞ்சம் இல்லை. ஆனா இப்போ இந்த இதுல அவருடைய நேரடியான ஈடுபாடு அப்படிங்கிறது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? நீங்க ப. சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர்களில் ஒருவர், இன்னமும் CWC காங்கிரஸ் கட்சியோட காரிய கமிட்டி கூட்டத்துல அவரும் ஒரு நிரந்தர உறுப்பினர். எனவே அவரோட ஸ்டேச்சரை நாம யாரும் இங்க கொஸ்டின் பண்ண முடியாது. அவரு ஏன் இந்த 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 ஒரு பேச்சுவார்த்தைக்கு நடுவில் ஏன் உள்ள வராருனா, ஏன் இன்வால்வ் ஆகுறாருன்னா, கர்கே காங்கிரஸ் கட்சியோட தேசிய தலைவர் கர்கே சிதம்பரத்தை அழைத்து, நீங்கள் அவரோட அறிவுறுத்தலின் பேரில் தான் இன்றைய தினம் ப. சிதம்பரம் திமுக தலைவரையும் தமிழக முதலமைச்சரையும் சந்தித்திருக்கிறார். எனவே இது ஒரு அன்அபிஷியல் டெலிகேஷன் நம்ம தான் சொல்ல முடியாதுங்க, ஒரு அபிஷியல் டெலிகேஷன் தான். ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த குழு அந்த பேச்சுவார்த்தையை சுமூகமாக நடத்த முடியவில்லை. எனவே கர்கேவோட அறிவுறுத்தலின் பேரில், காங்கிரஸ் கட்சியோட தேசிய தலைவர் அவரோட அறிவுறுத்தலின் பேரில் ப. சிதம்பரம் இன்றைய தினம் திமுக தலைவர் அவரோட தூதுவர் அப்படின்னு சொல்லலாமா, இல்ல சோனியா அவர்களுடைய தூதர்னு சொல்லலாமா, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அல்லது ரெண்டு பேரும் கர்கே சோனியா காந்தி ரெண்டு பேருமே இதுல ஒரே லைன்ல தான், ஒரே பேஜ்ல இருக்க மாதிரி தான் தெரியும். சோனியா காந்தியும் கர்கேயும் அதுல ஒரு கருத்து வேறுபாடு இருப்பதாக தெரியவில்லை. இரண்டு பேரையும் பொறுத்தவரை இந்த கூட்டணி தொடர வேண்டும் என இருவரும் நினைக்கிறார்கள். போனஃபைடா DMKவும் இந்த கூட்டணி தொடரணும்னு நினைக்கிறாங்க. சோ அந்த இன்டென்ட்ல காங்கிரஸ் கட்சியோட தேசிய தலைமையும் திமுக தலைமையும் ஒரே அணியில் இருக்க வேண்டும் என நினைக்கிறார்கள். அது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதுல சிதம்பரத்தை அனுப்புறதுலேயே அந்த இன்டென்ட் நமக்கு கிளியரா தெரியுது. ஏன்னா சிதம்பரம் திமுக தலைமைக்கு நன்கு பரிச்சயமானவர். திமுக தலைமை ஒரு இரண்டு பேருமே பரஸ்பர மரியாதை கொண்டு உள்ளவர்கள். எனவேதான் சிதம்பரத்தை இந்த பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறார்கள் என்பதுதான் தெளிவாக தெரிகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் நமக்கு இன்றைய தினம் நடந்த நமக்கு கிடைத்த தகவலின்படி, காங்கிரசும் அவர்கள் கேட்ட எண்ணிக்கையிலிருந்து காங்கிரசும் சற்று இறங்கி வந்திருக்கிறார்கள். திமுக கொடுக்க இருந்த தொகுதியிலிருந்து திமுகவும் சற்று அதிகரித்திருக்கிறார்கள். ஆனால் இரண்டு பேருமே ஒரு மிடில் கிரவுண்டுக்கு தற்போது வரை வர முடியவில்லை. காங்கிரஸ் கீழறங்கி வந்தாலும் திமுக எண்ணிக்கை அதிகரித்திருந்தாலும் இந்த மிடில் கிரவுண்ட் தற்போது வரை எட்ட முடியவில்லை என்ற காரணத்தினால் தான் இந்த பேச்சுவார்த்தை இன்றைய முடியவில்லை. ஆனால் இன்று இரவும் இந்த பேச்சுவார்த்தை தொடரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுக தலைவர் அவர் எண்ணிக்கையை கொடுத்திருக்கிறார். காங்கிரஸ் தலைவர்கள் ப. சிதம்பரம், செல்வ பிரதியும் தங்களுடைய தேசிய தலைமையுடன் கலந்தாலோசித்து மீண்டும் இந்த தாங்கள் திரும்புவதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது ஒரு நிகழ்ச்சி இல்ல நிகழ்ச்சியில் செல்வ பிரந்தையோட இல்ல நிகழ்ச்சியில் அனைத்து தலைவர்களும் ஒன்றாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கும் இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றுதான் தெரிகிறது. திமுகவை பொறுத்தவரை ஒரு ராஜ்யசபா இடத்தை, ஒரு மாநிலங்களவை தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்குவதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே உடனடியாக காங்கிரஸ் அதற்கான பெயரையும் அறிவிக்க வேண்டும் என வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 5ஆம் தேதி தான் கடைசி நாள். எனவே அந்த ஒரு டெட்லைனும் இருப்பதன் காரணமாக இந்த பேச்சுவார்த்தை இன்று இரவோ அல்லது நாளை காலைக்குள்ளாகவோ ஒரு இறுதி கட்டத்தை எட்டும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப இதுல பேசுவதில் இப்ப வேற யார், இப்ப இன்னைக்கு ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங்லயும் இது பற்றி விவாதிச்சிருக்காங்க இல்லையா? இப்ப ராகுல் காந்தியோ அல்லது கிரீஷ் சோடங்கர், கிரீஷ் சோடங்கர் தான் இது வரைக்கும் பேசிட்டு இருக்காரு, அவருக்கு பதிலா இப்ப ப. சிதம்பரம் வந்திருக்கிறாருன்னு சொல்லணுமா, அல்லது இடைக்காலமா இது